டயபெட்டிஸ் இருந்தாலும் ஹெல்த்தி பேபி பிறக்க முடியுமாங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். டைப் 1 டயபெட்டிஸ்னால் அது ரொம்ப ரொம்ப ரேர், அபூர்வமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாடு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பர்டிகுலராக வந்து இன்சுலின் இல்லாத இருக்கும். அதாவது ஆட்டோ இம்யூன் உடம்புல இருக்க கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியால் இன்சுலினே உள்ள உடம்புல வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதை வெளியிலேருந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் டாக்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது கரெக்டாக இது பண்ணணும். ப்ரெக்னென்சியில் பர்டிகுலராக இந்த சுகர் வந்து ரொம்ப வேரி ஆகும். ஸோ அந்த சமயத்தில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே HbA1cன்னு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அது 6லேருந்து 7க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டயட்ரி அட்வைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம வந்து உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் ஜாஸ்தி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு ஒரு டயட்டீஷியன் வச்சு உங்களுக்கு இதை தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிலவங்களால் அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து மிஸ்கேரேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். திடீர்னு குழந்தையோட ஹார்ட் பீட் நின்று போயிடும். ஆர் பேபி வந்து அப்நார்மல் ஃபார்மேஷன் இருக்கும். ஹார்ட் திடீர்னு வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் கரெக்டாக எடுக்கணும். இவங்களுக்கு ப்ரீடேர்ம் அபார்ஷன்ஸ் நிறைய இருக்க சான்ஸ் இருக்குது. ப்ரீடேர்ம் டெலிவரி சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. சிசேரியன் செக்ஷன் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரீ எக்லாம்சியா பிபி வர வாய்ப்பு இருக்குது. எல்லா காம்ப்ளிகேஷனுமே இவங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் கண்ட்ரோல்டாக கேர்ஃபுல்லாக இருக்கிற ப்ரெக்னென்ட் உமன் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேனா மாதிரி இன்சுலின் போட்டுப்பாங்க. கரெக்டாக வந்து டெய்லி காலையில் சாயங்காலம் வந்து ஒரு சுகர் செக் பண்ணி அது ஒரு சார்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுனால தப்பு கிடையாது. ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சுகரை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இவங்களுக்கு மெயினாக அதிகம் தேவைப்படுறது ப்ரோட்டீன் கட்டாயம் தேவை. காலையிலையும் ப்ரோட்டீன் இருக்கும், மதியமும் ப்ரோட்டீன் இருக்கும், நைட்டும் ப்ரோட்டீன் இருக்கும். நிறைய தோசை இட்லி அதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிட்லாம், ஒரு சின்ன தோசை 2 சாப்பிட்லாம், இல்லை இட்லினா 2 சின்ன இட்லி சாப்பிட்லாம். முக்கால்வாசி முடிஞ்சதுக்கு அப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து ராகியாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. ராகியுமே அவாய்ட் பண்ணணும், பட் அதுவுமே கொஞ்சம் பெட்ரு. பட் ஸ்டில் கார்போஹைட்ரேட் இட்ஸ் நீடட். டைப் 1 டயபெட்டிஸில் கார்போஹைட்ரேட்ஸ் அவசியம் தேவை. அதை வந்து GDM சொல்லுவோம். இது வந்து T1 DM சொல்லுவோம். டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதான் அப்படி சொல்லுவோம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இன் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். பட் தேர் ஷுட் பி அ கிளியர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். ஸோ காலையில் என்ன சாப்பிட்ணும், 11 மணி போல் என்ன சாப்பிட்ணும், மத்தியானம் என்ன சாப்பிட்ணும், ஈவினிங் என்ன சாப்பிட்ணும், நைட் என்ன சாப்பிட்ணும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். 3லேயுமே வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் என்ன தான் சாப்பிட்லான்னு பார்ப்போமே. காலையில் எடுத்துக்கிட்டு 2 சின்ன தோசை சாப்பிட்லாம், இல்லாட்டி 2 சின்ன இட்லி ஆர் 2 சின்ன சப்பாத்தி. ப்ளஸ் அதுக்கு சைட் டிஷ் வந்து சட்னி இருக்கலாம், சாம்பார் இருக்கலாம். நல்ல காய்கறிகள் கட்டாயம் இருக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ப்ரோட்டீன் கட்டாயம் இருக்கணும். எக் இருக்கிறவங்க 2 எக் எடுத்துக்கோங்க, இல்லை பன்னீர் எடுத்துக்கோங்க, இல்லை முளைப்பயிர் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் நட்ஸும் சாப்பிட்லாம், கொஞ்சம் பன்னீரும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீனை வந்து எப்படிலாம் உங்களால் உள்ளுக்குள்ளார கொண்டு வர முடியும்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாவு சத்துக்கள் உள்ள அந்த இது வந்து கம்மியாயிடும். ஸோ அதான் மெயின் திங். HbA1c பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சுமே டாக்டர் அப்படின்னு கேட்கலாம். பட் இவங்களுக்கு வந்து அந்த HbA1c ரொம்ப நம்ம ரிலையபிளாக இருக்க முடியாது. GDM மாதிரி ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸில் HbA1c பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா பாடி நீட்ஸ் கார்போஹைட்ரேட், பாடி நீட்ஸ் ப்ரோட்டீன், பாடி நீட்ஸ் ஃபேட். அதில் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோக்கு அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இதில் அளவாக கட்டாயம் தேவை. ஃபைபர் வந்து ரொம்ப அதிகம் தேவை. காய்கறிகள் வந்து அவங்க மற்றவங்களோட ஜாஸ்தி சாப்பிட வேண்டியது இருக்கும். உணவு வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம டக்குன்னு சாப்பிட முடியாது. ஸோ கரெக்டாக இருக்கணும். ஸோ மதியம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு 2 பிஸ்கட்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் எடுக்கலைன்னா அவங்களுக்கு மாதிரி பண்ணுவாங்க. நமக்கும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் இந்த பிஸ்கட்ஸ் மேலே கிரேவிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள பக்குவம் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் எப்பவுமே நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் நட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கொஞ்சம் கண்ட்ரோல்டு போர்ஷனாக ஃப்ரூட் எடுத்துக்கலாம். உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. மதியம் சாப்பிட்றது வந்து கொஞ்சமாக ரைஸு ப்ளஸ் அதில் சாம்பாரோ ரசமோ வச்சுக்கலாம். தயிர் கட்டாயம் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து ப்ரோட்டீன் கட்டாயம் இருக்கணும். நான் வெஜிடேரியன் தான் எக்கோ, சிக்கனோ, ஃபிஷ்ஷோ, மட்டனோ எதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை வெஜிடேரியன் இருக்குங்களா, சென்னா ஏதாவது பயிர் வகைகளில் சேர்த்துக்கோங்க. இல்லை பன்னீர், டோஃபு அந்த மாதிரி வெரைட்டிஸ் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்னொன்று முக்கியமாக தேவை நிறைய காய்கறிகள்னால் நீ பாட்டுக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு இதுக்கெல்லாம் காய்கறின்னு நினச்சிடாதீங்க. அது எல்லாமே நிறைய மாவு சத்துக்கள் இருக்குது. அரிசி சாதத்தில் எவ்வளோ இருக்கோ அது ஈக்குவலாக வந்து அதுக்கு வந்து மாவு சத்துக்கள் இருக்கும். ஸோ இந்த மண்ணுக்கடியில் விளையிறத முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிட்டா பெட்ரு. இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் ரைஸை கம்மி பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. அன்றைக்கி ரைஸை சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நைட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 சப்பாத்தி சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம்
மில்லட்ஸ் போர்ஷன் குயினோ அது மாதிரி தான் எடுத்துக்கலாம். சைட் டிஷ் வந்து எப்பயும் போல் எக்கு, சிக்கன், ஃபிஷ் இல்லாட்டி பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு ரொம்ப முக்கியம். பருப்புலேயே வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்குது, ஜாஸ்தி இல்லை, பட் ஸ்டில் வி ஹேவ் ப்ரோட்டீன் இருந்தது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் ஸ்டில் ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறேன் சாப்பிடாதீங்க. ப்ரோட்டீன் பவுடர் நிறைய சுகர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சுகர் இஸ் நாட் ஐடியல் ஃபார் டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட்ஸு. மதர் எப்படிலாம் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் நீட்ஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன். எல்லாரையும் வந்து மாதம் ஒரு தடவை 2 தடவை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டயபெட்டிக் டாக்டரும் பார்ப்பாங்க, கைனகாலஜிஸ்டும் பார்ப்பாங்க, அல்ட்ராசவுண்டு எல்லாத்தையும் விட ஜாஸ்தி தேவைப்படும். ப்ளஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த டார்கெட் ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, அதுவும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 24-28 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து க்ரோத் ஸ்கேன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். க்ரோத் ஸ்கேனை வந்து 1க்கு 2 தடவை செய்வாங்க. சுற்றி நீர் எவ்வளோ இருக்கும் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சிசேரியன் தான் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. கண்ட்ரோல்டாக நீங்கள் இருந்தீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக பார்த்து வச்சுக்கோ, நார்மல் பண்ணலாம். பட் நார்மல் பண்ணும்போது யூ நீட் அன் அனஸ்தெட்டிஸ்ட்டு. நார்மல் பண்ணும்போது உங்கள் சுகர்ஸ் மேலேயும் கீழே போகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ட்ரிப்பை கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் குளுக்கோஸை கொடுப்பாங்க, பொட்டாசியம்னு ஒரு இது இருக்கும் அதையும் கொடுப்பாங்க, ப்ளஸ் இன்சுலினும் மெதுவாக கொடுப்பாங்க. ஸோ கண்ட்ரோல்டாக உங்கள் பிளட் லெவலை மெயின்டைன் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. எப்பிடியூல் எடுத்துக்கலாமா கட்டாயம் எடுத்துக்கலாம், லாஃபிங் கேஸ் எடுத்துக்கலாமா கட்டாயம் எடுத்துக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாமா கட்டாயம் எடுத்துக்கலாம், வாட்டர் பர்த் பண்ணலாமா கட்டாயம் எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே நான் ஈக்குவல் தான். எனக்கு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அவசியம். ஸோ எப்பிடியூல் இருக்கிற ஆஸ்பத்திரியாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வேணும்னா கட்டாயம் பண்ண முடியும். பட் அங்கே வந்து அங்கே அனஸ்தெட்டிஸ்ட் இருக்கணும், நல்ல கைனகாலஜிஸ்ட் இருக்கணும், இந்த சுகர் செக் பண்ணுறதுக்கு நர்சஸ் இருக்கணும், உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், ப்ளஸ் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சரௌண்டிங் இருக்கணும். கண்ட்ரோல்டாக உங்களை நோயாளியாக பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி இஸ் பெஸ்ட்டு. வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாரும் போல் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக ஒரு நாள் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைச்சிடாதீங்க. ஜிம்முக்கு போகிறதும் எல்லாம் மாடரேட்டாக எல்லாமே பண்ணலாம். பட் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். அந்த சமயத்தில் நம்ம குளுக்கோஸ் மானிட்டரிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ குளுக்கோஸ் மானிட்டரிங் கூச்சப்படாமல் கரெக்டாக பண்ணுங்கள். வெளிநாட்டிலாம் இந்த இடத்துல ஒன்று பண்ணுவாங்க, தட் இஸ் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங், சிஜிஎம் சொல்லுவாங்க. அது இன்னும் நம்ம ஊரில் வரல. அப்போலோ அது மாதிரி கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் செலவு இருக்கிறவங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளில் வந்து அது மேண்டேட்ரி ஆகிடும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து மேனேஜ் பண்ணணும். உணவு தாங்க மெயின் ட்ரீட்மெண்ட்டு. உணவை நீங்கள் கண்ட்ரோல்டாக இருக்கணும். உங்கள் கண்ட்ரோல் மீறி எந்த உணவையும் அதிகம் சாப்பிட்றக்கூடாது. ஆல்கஹால் குடிக்க மாட்டீங்க, ஜூஸும் எடுத்துக்க மாட்டீங்க, ஹார்லிக்ஸும் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. டீ, காஃபி விதவுட் சுகர் எடுத்துக்கலாம். மில்க்கும் எப்பயும் போல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி மில்க்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா இன்னொரு பெட்டராக இருக்கும். ஸ்மோக்கிங் 100% நோ. ஹஸ்பண்ட் ஸ்மோக்கிங் இட்ஸ் ஆல்சோ நோ. ஏன்னா இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லா பேபி இதோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ யூ ஹேட் டு பி லிட்டில் எக்ஸ்ட்ரா காஷியஸ். 3 மாதத்துக்கு ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்துட்டு யூரின் பிளாடரும் எல்லாமே க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். க்ரோத் ஸ்கேனும் கரெக்டாக பார்த்துக்கணும். இட்ஸ் லிட்டில் ட்ரிக்கி, பட் it is not difficult. So it is normal pregnancy da, but it needs some extra care.